ஹலோ பிபின், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வயநாட்டில் தான் இருக்கும். வயநாட்டில் அட்டவாடை அப்படிங்கிற கிளாஸ் பிரிட்ஜு கிட்ட தான் இருக்கும். இது வந்து எத்தனாவது எபிசோடுனா 11வது எபிசோடு. சப்போஸ் 10வது எபிசோடு யாரோ பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த கிளாஸ் பிரிட்ஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணதெல்லாம் அந்த வீடியோவில் தான் இருக்குது 10வது எபிசோடு. இங்கே இந்த கிளாஸ் பிரிட்ஜு கிட்ட வந்தவங்ககிட்டலாம் நம்ம ஃபன் பண்ணிக்கிட்டு ஜாலியாக அவங்ககிட்ட பேசிக்கிட்டுலாம் இருந்தோங்க. அதெல்லாம் இருக்கும், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். மீதெல்லாம் நான் மோட்டோ வ்ளாக் பண்ணுறேங்க. ஓகேங்க, அவ்வளோதான். இந்த கிளாஸ் பிரிட்ஜிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் போக போகிறோம். அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு போட தெரிலங்க, போனால் தான் தெரியும். தண்ணி வேறு வருமா என்னன்னு தெரியல, பார்ப்போம், போனால் தான் தெரியும். வண்டி ஃபுல்லாக பயங்கரமாக டஸ்ட்டு. ஸ்டார்ட் ஆகிடுறான் அவனே, ஸ்டார்ட் ஆகிட்டான். அட்டமலா கிளாஸ் பிரிட்ஜ் இது நல்லா இருக்குங்க, வந்து பாருங்கள். ஆனால் நைட் டைமில் வரணுங்க, அப்போ தான் செம்மையாக இருக்கும். நீங்கள் ஒரு 7 மணிக்கு மேலே அந்த டைமில் வாங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஃபோன் இருக்குது. இது ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய ஆஃப் ரோடெலாம் கிடையாது, ஒரு சின்ன ஆஃப் ரோடு தாங்க. என்ன ஆனால் இதில் நம்மளை அலோவ் பண்ணுறதுக்கு பெரிய விஷயங்கண்ணா. என்னப்பா பண்ணுறாங்க? நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருந்தவங்களா அங்கே தான் இருக்காங்க கீழே. கொஞ்சம் ஓரமாகவே போவோம், ஜீப்லாம் நிறையா வருது. நடந்து வந்தாங்களா என்ன? ஆமாங்க, ஜீப் எதுவும் இல்லாமல் நடந்து வந்திருக்காங்க. பரவாயில்லையே. டஸ்ட்டு தான் ஃபுல்லாக வருது, கேமராலாம் என்ன டஸ்ட்டாக இருந்திருக்கும். என்ன பண்ணுறாங்க இவங்க? ஓ, ஸ்டண்ட் எடுத்துகிட்ருக்காரு. என்ன ப்ரோ வீடியோ எடுத்துகிட்ருக்க ப்ரோ? நீலாம் ரெக்கார்ட் ஆகிட்ட. ஓகேங்க, இங்கே கொஞ்ச நேரம் பசங்க ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்கப்புறம் இது பண்ணுவோம். ப்ரோ ஏன் ப்ரோ வண்டியை கீழே போட்ட? அச்சோ, ஏன் ப்ரோ இப்படி பண்ணுற? ஐயோ பார்த்து ப்ரோ. இங்கே இது பண்ணிட்டு இருந்தாருங்க, வண்டி கீழே போட்டு விழுந்துட்டாரு. போச்சு, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸ்டார்ட் ஆகும், நோ ப்ராப்ளம். கொஞ்சம் நான் 2 நிமிஷம் இரு. பெட்ரோல் வந்து சீராம கண்டென்ட் போட்டு. அட பாவத்தே, இதுதான் கை அடங்கி கால் அடங்கி உட்காரணுங்கிறது. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சூப்பர் ப்ரோ. எனக்கு அப்படியே ஒரு ஷார்ட்ஸ் போட்டு எடுத்து கொடுத்துரு ப்ரோ. ப்ரோ பண்ணு ப்ரோ, பண்ணு ப்ரோ. இல்லை ப்ரோ, கேட்காத ப்ரோ, பண்ணு ப்ரோ. இல்லை ப்ரோ, இது எடு ப்ரோ. இரு, வெயிட் பண்ணு, அவருக்கு எடுத்து கொடுத்து வரேன். டயரே போயிடுச்சு, எங்க தேஞ்சி கொட்டி போச்சு. டயர் தேஞ்சிச்சா? ப்ரோ விழுந்துரு ப்ரோ, கண்டென்ட் ஆகிக்கிறேன். அங்கெல்லாம் கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோங்க, வண்டியை போட்டுக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, நான் லைட்டாக வச்சுருந்துருப்பேன். சும்மா ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்தவங்க, நல்லா இருந்தது. ஆனால் இப்போ எங்கன்னா ஃபால்ஸ் தாங்க. ஃபால்ஸ் போகணும், முதல்ல ஃபால்ஸ் போயிட்டு கோழிக்கூடு வேறு போகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரில, இங்கேயே 2 மணி ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி கொஞ்சம் ட்ரைவ் பண்ண வேண்டியதான் வண்டியை. ஆனால் செம ஒர்த்தாக இருந்துச்சுங்க. ஏன்னா யாருமே இங்கே பைக்கில் விட மாட்டாங்க, ஏன்னா இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியா, யாரையும் பைக்கில் விட மாட்டாங்க. காசு வாங்கினா மட்டும்தான் ஜீப்பில் தான் அது வர முடியும், பைக்லேயும் வர முடியாது. பைக்கே இதுக்கு அலோவே கிடையாது. ஆனால் நமக்கு மட்டும் பைக்கில் விட்டாங்க. நம்ம
நாங்கள் எல்லோரும் யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால சரி வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால எங்களை மட்டும் பைக்கில் விட்டாங்க. நல்லா இருந்தது. ஆனால் எல்லோரும் பொறாமப்பட்டிருப்பாங்க, சார் இவனுங்கெலாம் போடுற பைக் எடுத்துகிட்டு வரானுங்க, நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியல அப்படின்ட்டு. நல்லா இருந்துச்சுங்க. அடுத்து வாட்டர் ஃபால்ஸ் போவோம். அங்கே என்னென்ன ஃபன் இருக்கோ தெரில, பார்ப்போம். குளிக்கணுங்க, ரொம்ப ஹீட்டு வெயில். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க வாட்டர் ஃபால்ஸ் இங்கே தான் இருக்குது. திரும்பவும் அந்த பக்கி ரைடுக்கிட்டே வந்துட்ட மாட்டிருக்கு. முன்னாடி ஒரு தாத்தா போகிறாருல, புல்லட் செமையாக ஓட்டுறாருங்க. அவரை தடுமாற விட்டுருவாங்களாட்டிருக்கு. ஃபால்ஸுக்கு எப்படி தாங்க போகணும். ஆனால் இங்கே 1.5 கிலோமீட்டரில் அந்த சொச்சிபாரா வாட்டர் ஃபால்ஸ்னு போட்டிருக்கு. அந்த ஃபால்ஸ் தான் தண்ணி இல்லாமல் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாங்களே, எப்படி விடுவாங்க? இங்கே வந்து ஜேபின்னு ஒரு அண்ணன் எங்களுக்கு பழக்கங்க. இப்போ அவர் சொல்லி தான் இங்கே போகிறோம். உள்ளே விடுவாங்களா என்னன்னு தெரில, பார்ப்போம். அவர் சொல்லியிருப்பார் கண்டிப்பாக. இங்கே பாருங்கள், சொச்சிபாரா பார்க்கிங் சென்டரு ஃபால்ஸ் இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கேட்டு பார்ப்போம். ஆனால் இது க்ளோஸ் தானே. இங்கேயே பார்க் பண்ணிட்டு போவோம். பெரிய கிரவுண்டுங்க. என்ன ப்ரோ ரொட்டேட் அடிச்சிட்ருக்கீங்க ப்ரோ? வேண்டாம் ப்ரோ, போகலாம். பயங்கரமாக இருக்குது. நாம் ஒரு தடவை ட்ரை பண்ணுவோமா? ஆமாம், நல்லா தான் இருக்குது. பார்க்கிங் எங்கன்னு தெரியலையே. மேலே போய் பார்ப்போம். பலாப்பழம் இங்கெல்லாம் ஈஸியாக இருக்குங்க, மரம் அங்கங்கே. எத்தனை பார்க்கிங் இருக்குது. இதெல்லாம் க்ளோஸு. ஆனால் கரெக்டான டைமிங் அப்போ வந்தோம்னா வேற மாதிரி இருக்கும். ப்ரோ இருபுற கேட்டு போகலாம். நீ பாட்டு போகிற? சொச்சிபாரா வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. இங்கே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்களாட்டிருக்கு. இருந்தாலும் வேண்டாங்கிறாரு நம்ம என்ஆர்எஃப் ப்ரோ. ஏன்னா ரொம்ப நடக்கணும் அப்படிங்கிறாரு. ஏன் ப்ரோ, என்னாச்சு? இல்லை இந்த ஃபால் ப்ரோ, இந்த ஃபால்ஸ் தானே சொன்னார் அவர். இது சொச்சிபாரா வாட்டர் ஃபால்ஸ், இது கவர்மெண்ட் வாட்டர் ஃபால்ஸ் ப்ரோ. இது ப்ரைவேட்டே கிடையாது. அப்படியா? இது ப்ரைவேட் கிடையாது. வேற ஃபால்ஸா? ப்ரோ வேற ஃபால்ஸா ப்ரோ? எதுக்கு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்குறீங்களா ப்ரோ? அவர் இந்த ஃபால்ஸ் தான் சொன்னாரா இல்லை வேறு சொன்னாரா? சரி ஓகே, தப்பாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அந்த ஹிடன் வாட்டர் ஃபால்ஸுக்கு இப்படி தாங்க போகணும். தண்ணி எப்படியா இருந்தாலும் கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு போய் பார்த்தா தான் தெரியும். நிறையா வராதுங்க. ஏன்னா இதுனா மழை காலமாக தண்ணி மட்டும் பாவம் எங்கேருந்து வரும். போடுறா கரெக்டாக இந்த 2 இதுக்கு மட்டும் தார் ரோடு போட்டு வச்சுருக்காங்கங்க. ஏன் சென்டரில் வலிக்கிட்டு போயிடுச்சுன்னு என்னையா பண்ணுவீங்க? இங்கே தானா? ஓ இங்கே தானா? க்ளோஸ் பண்ணியிருக்கு. போய் குளிச்சுட்டு வரலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம போகிற வாட்டர் ஃபால்ஸ் வந்து இப்படி தாங்க இருக்கும். இது அப்படியாங்கிறாரு என்ன ப்ரோ. இங்கே இருக்க காட்டேஜ்லாம் கூட நல்லா தான் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஒரு ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸு. பைக் வந்து மேலே தான் நிப்பாட்டிட்டு வந்திருக்கோம். இதுவா உட்மாங்க? ஓகேங்க, கீழே போய் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஷிப்பிங் இதாங்க அந்த ஃபால்ஸு. ஆனால் நம்மளை ஏமாற்றிட்டாங்க ப்ரோ.
தண்ணி நிறைய வரும்ன்ற மாதிரி காமிச்சாங்க, கம்மியாக தான் இருக்குது. ப்ரோ இது போதுமா? பரவாயில்ல, ஆனால் இந்த வெயில் காலத்துக்கு இந்த தண்ணி வரதே பெரிய விஷயங்க. குச்சிட்டான், மேலேருந்து குச்சிட்டான். அப்போ ஆழமாக தான் இருக்க மாட்டிருக்கு. ஓகேங்க, இங்கே கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு மீதெல்லாம் போக போக பிளாக் பண்ணுவோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்குள்ளே வந்தாச்சுங்க, அங்கேருந்து கஷ்டப்பட்டு. அவ்வளோதாங்க, இந்த ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சாச்சு. எங்கடா இப்போ தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் அதுக்குள்ளே குளிச்சிட்டிங்களான்னு கேட்காதீங்க. அது குளிச்சதெல்லாம் எதுவும் வீடியோ எடுக்கலிங்க. ஆனால் செம்ம ஆழங்க, பயங்கரமான ஆழம். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல கொஞ்சம் கூட. அப்புறம் இல்லை எடுக்கல, நான் எடுக்கல ப்ரோ. நான் அந்த ஃபால்ஸ் ஒரு தடவை எடுக்கலான்னு பார்த்தேன். அந்த ஃபால்ஸை ப்ரோ அப்படியே ஏறி போயிடலாமா ப்ரோ? அப்படியே மேலே ஏறி போயிடலாம். அவ்வளோதாங்க, இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃபால்ஸ்லேருந்து டேரெக்டாக ரூம் தான் போக போகிறோம். ரூம் போயிட்டு ட்ரெஸ்ஸு அப்புறம் டாப் பாக்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதான். டைம் ஆயிடுச்சு. இங்கேருந்து கோழிக்கோட் போகணுங்க. டைம் வேறு பயங்கரமாகிட்டுருக்கு, சீக்கிரமாக போகணும். இதெல்லாம் நம்ம அந்த மவுண்டன் வியூ ரெசார்ட்டுக்கு போயிட்டு நம்ம லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகும்போது நான் பிளாக் பண்ணுறேங்க. இதுவும் லைட்டாக கொஞ்சம் ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ரொம்பலாம் இல்லை. அவ்வளோதாங்க, இங்கேருந்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா கோழிக்கு எடுத்த போகிறேன். பாய்ண்ணா, ஹாப்பி ஜேர்னி. தேங்க்யூண்ணா. ஓகே, நல்லண்ணாங்க, நல்ல கேரக்டர். ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு தான் போகிறோம். அடிச்சிட வேண்டியதாங்க, ஒரு ரேஸ் வச்சு அடிச்சிடுவோம். எப்படியும் இடையில 2 டைம் நிப்பாட்டுவோம், கீழே போய் ஒரு தடவை நிப்பாட்டுவோம். தண்ணி குடிச்சிட்டு போகலான்னு நாங்கள் பசங்க தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக போக வேண்டியதாங்க. இப்போ டைம் என்ன கரெக்டாக? ஐயோயோ 4 கால் ஆயிடுச்சா? இங்கேருந்து 80 கிலோமீட்டரும் அவ்வளோ கிலோமீட்டரும் வருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கோழிக்கோட் போயிடலாம். இதே இடத்துல 4-5 தடவை சுற்றிட்டு இருக்கோங்க நாங்கள். அவ்வளோதாங்க, டீலாம் குடிச்சு முடிச்சாச்சு. வயநாட்டுக்கு ஒரு பெரிய ஹாய் சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். ஹாய் சொல்லக்கூடாது, பாய் சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இப்போ கோழிக்கோடு தான் போகிறோம். முன்னிலேருந்து இதை தான்டா சொல்லிக்கிட்டு இருக்க, போக மாட்டேங்கிறேன்னு கேட்காதீங்க. அவ்வளோதான், கன்ஃபார்ம் அடிச்சிட வேண்டியதான். கரெக்டாக இப்போ 4:45. எத்தனை மணிக்கு போகிறோன்னே தெரியல, பார்ப்போம். திரும்பவும் அந்த இதெல்லாம் தாண்டி தாங்க போவோம், இது வழியாக தான் போகணும். அந்த பக்கி ரைடு, அப்புறம் வேற என்ன நிறையா ஜெயின் ஸ்விங்கெல்லாம் பண்ணோம்ல, எல்லாமே இதில் தான் இருக்குது. இதெல்லாம் தாண்டி அப்படியே கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். சன்செட் ஆகும்போது கிளம்புறோங்க. கரெக்டாக 3 நாள் வயநாட்டிலே தங்கியாச்சு. இறங்குறாங்களா? ஆமாம் இறங்குறாங்க, வாங்க போகலாம். அந்த ஜெயின் சிங்கில் அவங்களோட ரியாக்ஷன் ஒரு தடவை பார்க்கலான்ட்டு பிளான் பண்ணோம். பட் அவங்க இறங்கிட்டு இருக்காங்க. செம்ம பயங்க. ஆனால் அது உண்மையாலுமே மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உயிர் ஒரு செகண்ட் உங்கள் கிட்டேருந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு பயங்கரமானதுங்க அது. நிறைய பேர் வந்தீங்கன்னா நான் பயந்துருவீங்க, ஆனால் செம்ம இது. எப்பாடி என்னன்னே தெரிலையே, நம்ம பசங்க ஸ்லோவாக வந்துட்டுருக்காங்க. ஏதாவது வண்டி வந்தால் போதும் அப்படியே நின்றுக்கிறாங்க பின்னாடி. ஓவர்டேக் பண்ணி வரவே மாட்டேங்கிறாங்களே. இப்படி போயிட்டு இருந்தால் நம்ம எப்போ போகிறது கோழிக்கோடு? ரொம்ப லேட் ஆகுமே. பேசாமல் நின்று பொறுமையாக கூட்டிகிட்டு போவோமா? வரவே மாட்டேங்கிறாங்க, இங்கே ஸ்லோவாக வராங்க. சன்செட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செமையாக இருக்குல்ல. ஹெட்செட் போட்டு அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கேங்க. நல்லா இருக்குல்ல சன்செட் ஆகுறது.
அழகாக இருக்குது. இன்னும் கரெக்டாக ஒரு 58 கிலோமீட்டர் தாங்க, கோழிக்கூட் போயிடலாம். வயநாடு அல்ட்ரா பார்க்கா? இங்கே ஒரு கிளாஸ் பிரிட்ஜுங்க. நிறைய கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குப்பா. பாட்டு போட்டுப்போமா? ஓப்போட மியூசிக் கேட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ இங்கே பாருங்க வியூ பாயிண்ட்டு. காட்டுறேன் இருங்க. இங்கே பாருங்க வியூ பாயிண்ட்டு, அழகாக இருக்குல்ல? இது வழியே தான் கீழே இறங்க போகிறோம் ப்ரோ. லக்கிடி வியூ பாயிண்ட்டு அதானே? அதானே நான் இங்கே வந்திருக்கேன் ப்ரோ. லக்கிடி வியூ பாயிண்ட். லக்கிடி வியூ பாயிண்ட் என்ன பாயிண்ட்டு? லக்கிடி வியூ பாயிண்ட். நான் ஆல் ஓவர் கேரளா ட்ரிப் வந்தேன்ல, அப்போ இங்கே வந்துட்டு போனேன். நம்ம ஆல் ஓவர் கேரளா ட்ரிப் போகலாம் ப்ரோ. அந்த வீடியோ பார்த்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இங்கே வந்து நம்ம வந்திருக்கோங்க. இதுதான் லக்கிடி வியூ பாயிண்ட். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன் கரெக்டாக. ஏன்னா கீழே அதுவும் அங்கே ஒரு சர்க்கிளை பார்த்து தான் கண்டுபிடிச்சேன். சரி, அதெல்லாம் என்ன ஒரு மெமரிஸுங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்கிட்ட சொன்னாவே நம்ப மாட்டேங்கிறாங்க. 3 நாளில் எங்களோட கேரளாவே முடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் கேரளாவிலே யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறார் ஒருத்தர். நீயே கதை அடிச்சு விட்றியாடான்னு கேட்காதீங்க, உண்மையாலுமே அப்படி தான் சொன்னார். நல்ல வியூ பாயிண்ட்டுங்க இது. இங்கே காலை டைம் ஈவினிங் டைம்லாம் வந்தீங்கன்னா சரியான வியூ பாயிண்ட். ஒரு இதுலேயும் ஒரு குரங்கு உட்காந்துட்டு இருக்கு அழகா. குரங்கு கிட்டலாம் அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கானுங்க குரங்கு. அடேங்கப்பா, சன்செட் செம்மையாக இருக்குங்க. ரொம்ப ஹைட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போ வயநாடு ஏறி இறங்கி கோழிக்கூடு லேண்ட் சர்ஃபேஸ் மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இதை விட்டு இறங்கிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாங்க வயநாட்டுக்கு. வயநாட்டுங்கிற கோழிக்கூடுக்கு. இது ஓரளவுக்கு ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கும். என்னன்னு தெரிலங்க, இறங்கக்குள்ளே கொஞ்சம் டிராஃபிக் ஆகுது. நீங்கள் வயநாடு வந்தீங்கன்னா வயநாட்டிலேருந்து கோழிக்கோட் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இறங்கி தான் போகணும். ஆனால் என்னன்னு தெரில, இந்த டைமில் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். விபின், இங்கே ஒரு கடையில் சும்மா ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகன்ட்டு வந்தோமா. இங்கே பாருங்க, குயில் முட்டையா காடை முட்டையா? குயில் முட்டையா? இங்கே ஒரு டைம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஒரு குயிலே சாப்பிட போகிறேன். பைக்கெலாம் வெளியே தாங்க பார்க் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு தெரில. எங்கள் வீட்டில் பார்த்தா எனக்கு கண்டபடி திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பையன் ட்ரிப்பு போய் எதோ தின்னுட்டு இருக்கான், கெட்டு போயிட்டான்ட்டு. குயில் முட்டை அது இதுன்னு திங்கிறான்ட்டு. ஸ்பெஷலான ஒரு இது இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குயில் முட்டையாமாங்க. சரி கொடு ப்ரோ, நான் ஒரு டைம் சாப்பிட்டு தரேன். நானும் நாக்கு ஆனால் நாக்கு அடிக்குது, ஸ்மெல் அடிக்குது. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சரி, எங்கள் வீட்டில் நான் திட்டு வாங்குறதுக்கு முடிவாகி போச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? சூப்பராக இல்லைங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
நல்லா இருக்கு. போதும் போதும் ப்ரோ, அவ்வளோதாங்க. இந்த குயில் மிட்டாய் சாப்பிட்டு அடுத்து ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்ப போகிறோம் நாங்கள். எனக்கு ஒன்று முடிஞ்சு. ஏய் ஒழுங்கா இரு. சூப்பராக இருக்குமா? ஓகேங்க, இதெல்லாம் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு போக போக நான் ப்ளாக் பண்ணுவேன். அவ்வளோதாங்க, இருட்டாச்சு. கரெக்டாக 6:40 ஆக போகுது. இந்த இடம்லாம் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. அந்த கொடி மாதிரி இருக்குல்ல, அது இந்த மலையை அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி சாட்டும். இது பொறுமையாக தான் வந்து அவன் டக்குன்னு பிரேக் போட்டான். அவர் இல்லை ப்ரோ, அவரு டக்குன்னு பிரேக் அடிக்கிறாரு. இவர் பாருங்க பார்க்காம போகிறேங்கிறாரு. நகமே உடஞ்சிருச்சுடா. எதில் போய் மாட்டுச்சுன்னு தெரிலங்க. டக்குன்னு பிரேக் போட்டார் அவர். சரி பரவாயில்ல, அவர் மட்டும் என்ன பண்ணுவார், அவருக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குவீங்க சடனாக பிரேக் போட்டால் அவ்வளோதாங்க. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டான ரூட்டில் வந்துட்டோம். இந்த என்னது இந்த கோயில் பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக நம்மள விலாகில் கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஆல் ஓவர் கேரளா ட்ரிப் பண்ணோம் இல்லைங்களா, அந்த விலாகில் இந்த கோயில் கண்டிப்பாக இருக்குங்க. 2வது தடவை ரெக்கார்ட் பண்ணுறேன் இதை. அல்லா கோயில் இதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இங்கே நிற்கிறாரு. ரொம்ப நாள் கழித்து நைட் வ்ளாக் எடுக்கிறோங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மொத்தம் ரொம்ப நாள்லாம் 4 நாள். ஏன் புவா ப்ரோ டென்ஷன் ஆகி திட்டிகிட்டு இருக்காரு? 4 நாள் ஆயிடுச்சுங்க நைட் வ்ளாக் எடுத்து. ஐயோ விண்டர் நாய்ஸ் கேட்டிருக்குமா? ஐயோ சாரிங்க. இன்னும் 30 கிலோமீட்டர் தாங்க. ஆனால் 30 கிலோமீட்டருக்கு 1 மணி நேரம் போட்டிருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக போயிடும். நான் லைட் எதுவும் போடலைங்க, ஏன்னா இங்கெல்லாம் லைட் போட்டால் கொஞ்சம் மேபி போலீஸ் பிடிச்சாங்கன்னா ஃபைன் போட்டாலும் போடுவாங்க. அதனால் நம்ம லைட் போடாமல் அப்படியே ஜம்முன்னு போயிட்டே இருப்போம். ஆனால் இருண்ணே, நான் போகிறேன். என் தோஸ்து முன்னாடி இருக்காப்ல. எது நீ எது நான் இங்கே போட வேணாங்க. நம்ம இதெல்லாம் கொஞ்சம் சிட்டியெல்லாம் தாண்டி வேணால் ஃபாக் லைட் போட்டுப்போம். இந்த கார்காரையும் போக மாட்டேங்கிறாரு. பிபின், இந்த கார் மேலே எனக்கு ஒரு கிரேஸுங்க. ஒரு கொஞ்ச நாளாக இந்த பிரேமலு மூவி பார்த்ததுலேருந்து இந்த கார் மேலே கொஞ்சமாக கிரேஸுங்க. மினி கூப்பரு செமையாக இருக்குங்க, சவுண்டு அழகாக இருக்க வண்டி. இந்த கார் ஒரு நாளாவது ஓட்டணுங்க. வாங்கலைனாலும் பரவாயில்ல, ஒரு நாளாவது ஓட்டணும். ஆனால் இது அப்படியே ஷிஃப்ட்டோட டிசைன். சாரி, இதுதான் ஷிஃப்ட்டோட டிசைன். நல்ல காருங்க. ஆனால் மினி கூப்பர் சரி விடுங்க, ஒரு நாள் வாங்கிடுவோம். அவ்வளோதாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கோடு வந்து ரீச் ஆகிட்டோம். தயவு செஞ்சு கோழிக்கோடு மட்டும் யாருமே வந்துடாதீங்க. அதுவும் சம்மர் டைமில் பயங்கரமாக ஹாட்டு, எங்களால் முடியல. நேற்று நைட் வந்து நாங்கள் ரூம் எடுத்தோம். இப்போ வந்து காலையில் தான் நான் எண்ட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோவை. இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா கோழிக்கோட்லேருந்து அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் தான் போக போகிறோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இப்போ வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்கோங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம இதோட எண்ட் பண்ணிடலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கன் தட்டி பிபின், அப்போ தான் நம்ம போகிற வீடியோ டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே பிபின், அவ்வளோதான். இங்கேருந்து பார்த்திங்கன்னா அதிரப்பள்ளி தான் இப்போ போகிறோம். அதிரப்பள்ளி எப்படி இருக்குன்னே தெரியல. நான் நைட்டே வ்ளாக் பண்ணணும்னு நினச்சேங்க, ஆனால் முடியல. வந்த இதில் அப்படியே தூங்கிட்டேன். இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். ஓகேங்க, டடா பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.